இந்தியன் டீம் ஃபியூச்சர்ல இனிமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணவே கூடாதுன்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்ப ரீசெண்டா இந்தியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரிஸ் தோத்து போனதுக்கு இந்திய அணியோட பேட்டிங் ஃபார்ம் முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இப்ப ஹர்பஜன் சிங் என்ன சொல்லிருக்காருன்னா, யாருன்னா இந்தியன் டீம்ல நான் தான் சூப்பர் ஸ்டார் பிளேயர் நினைச்சு விளையாட வந்தீங்கன்னா நீங்க வீட்லயே உட்கார்ந்து விளையாடுங்க. இந்தியன் டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் தான் தேவையே தவிர தற்பெருமை அடிச்சுக்கிற பிளேயர் தேவையே கிடையாது. செலக்டர்ஸ் நீங்க சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா கபில் தேவ் கவாஸ்கரையே செலக்ட் பண்ணிக்கலாமே. அவங்க சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம லெஜெண்ட்ஸும் கூட. சோ உங்களோட ஃபோக்கஸ் அவங்க பாஸ்ட்ல எப்படிப்பட்ட பிளேயர்ன்றதுல இருக்க கூடாது. அவங்க பிரசன்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்கள டீம்ல செலக்ட் பண்ணணும். இங்கிலாந்து சீரிஸ் வரதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லனா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட வச்சு அதுல அவங்களோட ஃபார்ம் அவங்க நிரூபிச்சா மட்டும் தான் அவங்கள ஸ்குவாட்ல நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப ரீசெண்டா விராட் கோலியோட நம்பர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ யங் பிளேயர்ஸ்க்கு வழி விட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். சோ இங்கிலாந்து சீரிஸ் வரதுக்கு முன்னாடி செலக்டர்ஸ் நல்ல முடிவா எடுக்கணும்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, பிளேயர்ஸோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்கள ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணணுமா, இல்லனா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.